Assalamualaikum. Welcome back to my channel Spice Up by Dawlat. இன்னைக்கு ப்ரான்ல தான் ஒரு ரெசிபி பார்க்க போறோம். ப்ரான் மசாலா கறி. ப்ரான் மசாலா கறி செய்யறது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ ப்ரான் மசாலா கறி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நான் இப்போ இதில் வந்து 1/2 kg ப்ரான் வாங்கியிருக்கேன். இந்த 1/2 kg ப்ரானை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதுக்கு வந்து ஒரு 4 பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் 4 எடுத்துக்கோங்க, பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு 3 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன், பச்சை மிளகா 4 வந்து இந்த மாதிரி கீரி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கார்னிஷிங்களுக்காக கொஞ்சம் கொத்தமல்லி, இது வந்து வீட்டில் அரைச்ச மசாலா தான், இது ஒரு 1.5 டீஸ்பூன், மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, அப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கும் ஆயில். சரி, இப்போ நம்ம வந்து மசாலா ப்ரான் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இந்த கடாய் வந்து சூடாகட்டும். இதில் வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ரானை வறுத்து எடுக்கணும். ப்ரான் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு வதக்குறேன். தண்ணி ஃபுல்லாக நம்மளுக்கு வற்றணும். இப்போது நம்ம ப்ரான் வந்து இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதோட அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த ப்ரான் எல்லாம் எடுப்போம். இதே ஆயிலில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த வெங்காயத்தை வந்து அப்படியே போடக்கூடாது, இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சு போடுங்க. இப்போ திரியை வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். இது வந்து எதுக்குன்னா வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்குறதுக்காக. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணுவோம். இது ஒரு 1 மினிட்டுக்கு இந்த மாதிரி வேகட்டும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம தக்காளிலாம் நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம இஞ்சி பூண்டு போட்டு ஒரு 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரான் ஆட் பண்ணலாம். நான் சொன்ன இந்த மசாலா வீட்டு மசாலா தான். இது வந்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் இந்த மசாலாவோட ரெசிபியை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். மசாலா ஆட் பண்ணக்கப்புறம் நல்லா சொட்டே பண்ணுங்கள். இப்படி ஒரு 1 மினிட்டுக்கு சொட்டே பண்ணிவிட்டு இதை நான் இப்போ வந்து ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி குக் பண்ண போகிறேன். ஏற்கனவே நம்ம வந்து ப்ரானை ஃப்ரை பண்ணியிருக்கனால ஒரு 2 மினிட்ஸ்க்கு தான். இப்போ 2 மினிட்ஸ் கழித்து சால்ட் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதங்கணுன்றதுக்காக நான் 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருந்தேன். சால்ட் ஆட் பண்ணி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ திருப்பி ஒரு 1/2 மினிட்க்கு நான் வச்சேன். இப்போ நம்ம ப்ரான் மசாலா கறி இஸ் ரெடி.
இப்போ இது மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ரான் மசாலா கறி இஸ் ரெடி டு டேஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய், டேக் கேர், அஸ்ஸலாமு அலைக்கும்.